பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. பரிமள தைலம் நம்ம இடத்துல எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனா அதை விட நற்கீர்த்தி மிக மிக முக்கியம் அப்படின்னு இங்கே வேதம் வலியுறுத்துது. பரிமள தைலம்னா நீங்கள் அதை எதை வேணா எடுத்துக்கோங்க. ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆசீர்வாதம், மேன்மை, செழிப்பு, எதை வேணா எடுத்துக்கோங்க. திரளான ஐஸ்வர்யமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், எதுவாக வேணால் நீங்கள் எடுத்துக்கொடுங்க. அதனால் இதெல்லாம் விட நற்பண்பு உங்களிடத்துல இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு வேதம் வலியுறுத்துது. இந்த வேதத்திலேயே அநேக ஐஸ்வர்யவான்கள் நற்பண்புடையவர்களாய் இருந்தார்கள். ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தான். அவனுடைய அந்த ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாததாய் இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஆபிரகாமுடைய நற்பண்பு என்ன? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசம் அவருடைய மிகப்பெரிய ஒரு நற்பண்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் எங்கேயும் தன்னை மேன்மை பாராட்டலை. அந்த நற்பண்பு அவரிடத்துல எப்பொழுதும் காணப்பட்டுச்சு. தாவீது அரசனாயிட்டாரு. தாவீது வர வர பலத்தான் இருக்கு, நல்லா வளர்ந்து வராரு. ஆனால் சவுல் அந்த நேரம் பார்த்து என்ன செய்கிறாரு? தாவீதை வாழ்க்கையை முடிக்கணும்னு சொல்லி தாவீதை துரத்தி கொண்டு வருகிறார். ஒரு இடத்துல தாவீதோட அந்த வேலைக்காரன் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சவுலுக்கு இதான் சரியான டைம், சவுலை கொன்று போடுங்க அப்படின்னு. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே நான் எப்படி கை போடுவேன்? நான் போடக்கூடாது அப்படின்னு. ஒரு இடத்துல சவுலிடத்துல சொல்கிறார், ஏன் ஆண்டவனே என் மேலே இவ்வளோ கோவம் உங்களுக்கு? நான் நினச்சிருந்தா உங்கள் உயிரை எடுத்திருக்க முடியும். உங்களுடைய அந்த சால்வையில் இருந்த அந்த தொங்கலை என்னால் அறுக்க முடிஞ்ச எனக்கு உங்களை உயிரை எடுக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் மோசே, ராமசேசுக்கு ஊரை கட்டினவர், கட்டடக்கலைகளில் வல்லவன், வாக்கில் வல்லவன், இப்படி பார்வன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறதை வெறுத்து அடிமைக்காக அடிமை கோலத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நற்பண்பு. அதனால தான் இஸ்ரவேலின் இரட்சகனா மோசே ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்படி பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் நற்பண்பு மிக மிக அவசியம். இன்றைக்கி உலக பிரகாரமான மனிதர்களிடத்துல அநேக நற்பண்புகள் இருக்குது. சிலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படிரா இவங்க வேதத்தில் உள்ளபடியே நடந்துக்கிறாங்களே, ஆனால் அவங்க வேதத்தை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வேதத்தில் உள்ளபடி அவ்வளோ நற்பண்பு உள்ளவர்களாக, நற்கீர்த்தி உள்ளவர்களாக நடந்து கொள்வாங்க. ஆனால் இதில் கிறிஸ்தவர்கள் மிக மிக குறைவுடன் தான் காணப்படுகிறோன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அதை மாற்றணும். அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு? பிறந்த நாளை விட இறந்த நாள் நல்லதுப்பா அப்படின்றார். என்னங்க அது இப்படி இருக்கு அப்படின்னா, பிறந்தது ஓகே, ஆனால் இறந்தது நல்லது அப்படின்னா என்ன இங்கே சொல்ல வரார் அப்படிங்கும்போது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா இந்த சந்தோஷம் இருக்கும், களியாட்டம் இருக்கும், பாட்டு, கூத்து, கும்மாளம் எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ரியலைசேஷன் இருக்காது. ஆனால்
ஒரு டெத்து வீட்டுக்கு போனா, ஒரு இறப்பு வீட்டுக்கு போனா, அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஏன்னா, அங்க கூத்து, கும்மாளம், களியாட்டம் இதெல்லாம் இருக்காது. அங்க வேதனையும், துன்பமும், கலக்கமும், கண்ணீரும், இழப்பும் தான் இருக்கும். அதுலேருந்து நீ ஒண்ணு கற்றுக்கொள்வ. மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நீ உலக பிரகாரமா சொல்லணும்னா, என்ன ஆட்டம் வேணா போடலாம். ஆனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அ சவுதி அரேபியான்னு நெனைக்கிறேன். அதில மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருந்தவர். ஒரு 32 டூ 35 வயதுக்குள்ள அவர் கடந்து போயிட்டார். ஆனா, அவர் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. வீட்ல யூஸ் பண்ற அந்த பேசின் கூட கோல்டு. கார் கோல்டு, டைமண்டு இது மாதிரி பில்லர்ஸு மாரி இதெல்லாம் செய்து கடைசியில அத அனுபவிக்க அவர் இல்ல. இன்னைக்கு போயிட்டாரு. அப்போ அங்கேருந்து நீ உன்னை தெரிந்து கொள். மனிதனுடைய வாழ்க்கை தற்காலிகமானது. அது ஒரு டெம்பரவரி லைஃப். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் லைஃப். அப்படிங்கிறத நீ புரிந்து கொள்ளிருந்தா, அவர் இறப்பு வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அப்பதான் தெரியும். ஆட்டம் போட்டவங்க, மேட்டிமையா நடந்து கொண்டவங்க, நான் இல்லாம ஒண்ணுமே நடக்காதுன்னு சொன்னவங்க, பெரிய திரள் ஐஸ்வர்யத்தை கொண்டவர்கள், இப்படி யாரா இருந்தாலும் அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு மனிதனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்குன்றத நீ போய் கண்டு ஆராய்ந்து தெரிந்து கொள். அதை குறித்து சிந்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால தான் இங்க அத சொல்றாரு. இறப்பு வீட்டுக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னும் இதில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்தில கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா, நான் இன்னைக்கு மரித்தாலும், நான் அடுத்த நொடி பொழுதிலேயே நான் வேற லோகத்துக்கு போவேன். இந்த உலகத்த விட்டு வேற லோகத்துக்கு போவேன். என் தேவனை நான் காண்பேன். அவருடனே கூட நான் வாழுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, அந்த சந்தோஷம். அது மட்டும் இல்ல, நாம எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறோமோ, இறப்பு அப்படிங்கும்போது அங்க துன்பம். துன்பங்கும்போது நாம எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டு, அவமானப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு நம்மள நிந்திக்கிறாங்களோ, வேதனைப்படுறோமோ, அந்த அளவுக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உயர்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காகனா, அந்த ஜீவனை பெறுவதற்காக. அந்த நிஜத்தை பெறுவதற்காக. இததான் இங்க வேதவசனம் சுட்டி காண்பிக்குது. மரண நாள் மிக முக்கியமான ஒன்று. ஜனன நாளை விட கல்யாணம், களியாட்டு, கூத்து, கும்மாளம் அதை விட மரண நாள் முக்கியமான ஒன்று அப்படின்னு. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.